வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்பிஎஃப்எஸ்சி எக்ஸாம் 2024 நடந்த கொஷின் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி வந்து ஏஎல்பி அப்புறம் ஜேஇ எக்ஸாமுடைய கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் வந்து முழுசாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஆர்பிஎஃப்எஸ்சியுடைய எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட இந்த ஃபாலோயிங்கில் வந்து எந்த ஒரு கேட்ஃபிஷ் வகை வந்து புதுசாக வந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் வந்து 2023 வந்து கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லி கேட்குறாங்க. மார்ச் 2023 கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை கேட்ஃபிஷ் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது எந்த அருணாச்சல பிரதேச மாநிலத்தில். அது வந்து அதோடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்டோமா டிரிட்டியா. எக்ஸோஸ்டோமா டிரிட்டியான்றதான் ஆன்சர். சரிங்களா? இதே நேரத்தில் எக்ஸோஸ்டோமா சென்டியோனேன்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஃபஸ்ட் கேட்ஃபிஷ் தான். ஆனால் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ஃபிஷ் அட் நாகாலாந்து மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கேட்ஃபிஷ் வகை தான் வந்து இந்த எக்ஸோஸ்டோமா சென்டியோனே. சரிங்களா? அருணாச்சல பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது மார்ச் 2023 எக்ஸோஸ்டோமா டிரிட்டியே. சரிங்களா? இப்போ வந்து அருணாச்சல பிரதேசனுடைய கேபிட்டல் என்ன பார்த்தீங்கன்னா இட்டாநகர். இதனுடைய கரண்ட் சிஎம் யார் பார்த்தீங்கன்னா பேமா காண்டு. இவர் இப்போதைய கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா கைவல்யா திரிவிக்ரம் பர்நாயக் அப்படின்றவர் தான் இப்போதைய அருணாச்சல பிரதேச மாநிலத்தினுடைய கவர்னர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி சர்தாரி. அவர் வந்து பாகிஸ்தானுடைய 14வது பிரசிடெண்டாக வந்து பதவி ஏற்றிருக்காங்க மார்ச் 2024. இவர் வந்து யாருக்கு பதிலாக வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணி வந்தார் பார்த்தீங்கன்னா, யாருக்கு அடுத்து வந்தார் பார்த்தீங்கன்னா ஆரிஃப் அல்வி. அவருக்கு அடுத்து தான் வந்து இவர் வந்து ஆசிஃப் அலி சர்தார் வந்து இப்போ கரண்ட் பாகிஸ்தானுடைய பிரசிடெண்டாக இருக்கார். இவர் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டியினுடைய நேம் என்ன பார்த்தீங்கன்னா, பார்ட்டி நேம் வந்து கேட்பாங்கப்பா. அந்த பார்ட்டி நேம் அவருடைய கட்சி பேர் என்ன பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி. சரிங்களா? இப்போ கரண்ட்டாக வந்து பாகிஸ்தானுடைய பிஎம்மாக இருக்கிறவர் யார் பார்த்தீங்கன்னா ஷேபாஸ் ஷரீஃப் 20th பிஎம். அடுத்ததான் அவர் வந்து அவருடைய பார்ட்டி பேர் என்ன பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய பார்ட்டியோட பேர் வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் லீக். பாகிஸ்தானோட கேபிட்டல் என்ன பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத். அதே நேரத்தில் நேபாளுடைய கரண்ட் பிரசிடென்ட் யார் பார்த்தீங்கன்னா நேபாளுடைய கரண்ட் பிஎம் யாரும் பார்த்தீங்கன்னா கேபி சர்மா ஓலி. ஃபோர்த் டைமாக வந்து இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதே நேபாளுடைய பிரசிடென்ட் யாரும் பார்த்தீங்கன்னா ரமேஷ் பௌதல். சரி, இதுவும் கேட்கப்படலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ அபவுட் அனிமல் பர்த் கண்ட்ரோல்ஸ் ரூல்ஸ் 2023 notified by the central government in April 2023. ஏப்ரல் 2023 வெளியிடப்பட்ட அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல் 2023 படி எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ், அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, உள்ளாட்சி அமைப்புகள் வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து நடத்தலாம். ஆனால் அது வந்து எந்த அமைப்பு மூலமாக நடத்த முடியும் பார்த்தீங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்டால் அங்கீகரிக்கப்பட்ட ரெகனைஸ் ஆர்கனைசேஷனால் மட்டும்தான் இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து லோக்கல் பாடிஸ் வந்து நடத்தப்படணும் அப்படின்றதான் அந்த ரூல். சரிங்களா? இப்போ அனிமல் வெல்ஃபேர் போர்டுனுடைய எப்போ வந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னா எஸ்டாப்ளிஷ்டு எந்த விதியின்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 படி தான் வந்து இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு வந்து போர்ட் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்கப்பட்டது. ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லப்கார்க் ஃபரிதாபாத் ஹரியானாவில் தான் இருக்குது. ஃபரிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பல்லப்கார்க்ன்ற இடத்துல ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டுனுடைய கேபிட்டல் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2024 வந்து கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாட்டு நேரடி முதலீடு வந்து அனுமதிச்சிருக்காங்க ஸ்பேஸ் செக்டாரில். சரிங்களா? இந்தியன் ஸ்பேஸ் செக்டாரில் வந்து விண்வெளித்துறையில் வந்து அனுமதிச்சிருக்காங்க. இதன்படி வந்து எந்த செக்டாரில் வந்து 100% வந்து எஃப்டிஐ வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரூட் ஹேஸ் பின் அலோவ்ட், மேனுஃபேக்சரிங் ஆஃப் காம்போனன்ட்ஸ். சரிங்களா? இந்த உதிரி பாகங்கள் உற்பத்தி, அப்புறம் சப்சிஸ்டம் ஆஃப் சேட்டலைட் உற்பத்தி, இதில் தான் வந்து இவங்க வந்து 100% எஃப்டிஐ வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஸ்பேஸ் செக்டார். சரிங்களா? இதன்படி இது வந்து எந்த கொள்கைக்கு கீழே வரும் பார்த்தீங்கன்னா அண்டர் இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி 2023 கீழே தான் வரும். இந்தியாவுடைய ஷேர் குளோபல் ஸ்பேஸ் எக்கனாமியில் இந்தியாவுடைய ஷேர் என்ன பார்த்தீங்கன்னா 2 to 3% தான் குளோபல் ஸ்பேஸ் எக்கனாமியில் வந்து இந்தியாவோட மதிப்பு. இஸ்ரோ வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கர்நாடகா மாநிலத்தினுடைய பெங்களூர் நகரத்தில் தான் இருக்குது. இதோடைய கமர்ஷியல் ஆம், இஸ்ரோடைய கமர்ஷியல் ஆம் ரொம்ப முக்கியம். இது வந்து கேட்பாங்க. இஸ்ரோடைய கமர்ஷியல் ஆம்
அதாவது வணிக ரீதியான அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக்ஸ் 1992 உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டது வந்து நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் 2019 வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா, இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா மனு பாக்கர் அப்போ சரப்ஜோத் சிங் இவங்க 2 பேரும் வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவுக்காக வந்து இந்தியன் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஷூட்டிங் பேர் வந்து ஒலிம்பிக்கில் வந்து மெடல் வாங்கி ஷூட்டிங்கில் வந்து மெடல் வாங்கி கொடுத்த ஃபஸ்ட்டு ஷூட்டிங் பேர். சரிங்களா, மனு பாக்கர் அப்புறம் சரப்ஜோத் சிங். பாரிஸ் 2024 இவங்க வந்து எந்த டீமை தோக்கடிச்சு வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா டீம் வந்து தோக்கடிச்சு தான் வந்து இவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கினாங்க. சரிங்களா, இவங்க 2 பேரும் ஜெயிச்ச போட்டியோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல். சரிங்களா, 10 மீட்டர் துப்பாக்கி சூடு போட்டி. இது வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக் வந்து 24வது எடிஷன். இதில் வந்து இந்தியாவுடைய பதக்கப்பட்டியல் இந்தியாவோட ரேங்க் என்ன பார்த்தீங்கன்னா 71st ரேங்க். இந்தியா மொத்தம் 7 மெடல் ஜெயிச்சிருக்காங்க, 1 சில்வர் அப்புறம் 6 பிரான்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீரஜ் சோப்ரா, இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா வந்து ஜாவலின் த்ரோவில் வந்து 89.45 மீட்டர் வந்து எரிஞ்சு சில்வர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து தொடர்ச்சியாக 2 ஒலிம்பிக்கில் வந்து பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2021 வந்து ஒலிம்பிக் போட்டியில் வந்து ஜாவலின் த்ரோவில் வந்து தனிநபர் தங்கப்பதக்கம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. தனிநபர் தங்கப்பதக்கம் ஜெயிச்ச 2வது இந்திய வீரர். ஃபர்ஸ்ட் யார்? அபினவ் பிந்த்ரா 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்காக நம்ம கோல்டு ஜெயிச்சு கொடுத்தாங்க. அபினவ் பிந்த்ராவை பற்றின இன்னொரு விஷயம் நல்ல வேலை ஞாபகம் வந்துருச்சு. அபினவ் பிந்த்ரா வந்து இந்த ஒலிம்பிக் போட்டி இருக்கு இல்லையா, அபினவ் பிந்த்ரா இவர் வந்து யங்கஸ்ட் ரெசிபியன்ட். 2 விஷயம் சொல்லணும் அபினவ் பிந்த்ரா பற்றி. அந்த ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் யார் ஜெயிச்சாங்கன்னா அபினவ் பிந்த்ரா தான். ஒன்று, இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் டார்ச் பீரராக இருப்பாங்களா, இந்த ஒலிம்பிக் சுடரை ஏந்திட்டு ஓடுவாங்க பார்த்தீங்களா, அந்த டார்ச் பீரர் இந்தியா சார்பில் கலந்துக்கிட்டது யாரும் பார்த்தீங்கன்னா டார்ச் பீரர் ஃப்ரம் இந்தியா. கலந்துக்கிட்டது யார் பார்த்தீங்கன்னா இந்த அபினவ் பிந்த்ரா தான். அது மட்டும் இல்லாமல் அபினவ் பிந்த்ரா வந்து நம்ம ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அந்த விருதை வந்து இப்போ வந்து இந்தியாவுடைய நம்ம விளையாட்டுத்துறை கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது இருக்கு இல்லையா, அந்த விருது வந்து ஜெயிச்ச யங்கஸ்ட் ரெசிபியன்ட் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம அபினவ் பிந்த்ராங்கன்றவங்க தான். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை வந்து இப்போ வந்து மத்திய இந்திய அரசு வந்து என்னவா மாற்றிட்டாங்கன்னா நம்ம மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதுன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ விஷயத்துக்குள்ள வரலாம். பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சவங்க யாரும் பார்த்தீங்கன்னா மனு பாக்கர். இவங்க வந்து கலப்பு இரட்டையர் போட்டியில் வந்து பிஸ்டல் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. சரி, பிரான்ஸ் ஜெயிச்சாங்க. அதே நேரத்தில் தனிநபர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல்லையும் வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சாங்க. அதே நேரத்தில் இந்தியாவுக்காக ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கம் ஜெயிச்ச முதல் வீரர் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த மனு பாக்கர் தான். சரிங்களா, ஃபர்ஸ்ட் டைம். இது ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. அடுத்து ஸ்வப்னீர் குசால் என்றது 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் வந்து இந்தியாவுக்காக பிரான்ஸ் ஜெயிச்சாங்க. அடுத்து அமன் ஷெராவத் வந்து 57 கிலோ போட்டி ரெஸ்லிங் போட்டியில் வந்து பதக்கம் வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சு கொடுத்தாங்க. இவங்க வந்து இந்தியாவுக்காக கலந்துக்கிட்ட யங்கஸ்ட் இந்தியன் மெடலிஸ்ட். இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் வந்து பதக்கம் பெற்ற முதல்ல மிகவும் இளம் வயது வீரர் யார் பார்த்தீங்கன்னா அந்த அமன் ஷெராவத். அடுத்தது இந்தியன் ஹாக்கி டீம் வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. எந்த டீமுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் டீமை தோக்கடிச்சு வந்து இந்தியா ஜெயிச்சாங்க. இந்தியா வந்து கடைசியாக வந்து லாஸ்ட்டாக வந்து 1980 வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியா வந்து மொத்தம் 13 மெடல் வந்து ஒலிம்பிக்கில் வந்து ஹாக்கியில் மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் கோல்டு வந்து எப்போனா 1980 மாஸ்கோவில் நடந்த போட்டியில் தான் வந்து ரஷ்யாவுடைய மாஸ்கோவில் நடந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம் வேறு ஹாக்கியை பற்றி வேறு என்ன சொல்கிறது, 1980 8 முறை வந்து கோல்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி, அதாவது பிஎம் ஸ்வநிதின்ற ஸ்கீம் வந்து மைக்ரோ கிரெடிட் கம்ப்ளீட்டட் ஹவு மெனி இயர்ஸ் இன் ஜூன் 2023. ஜூன் 2023 பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் வந்து எத்தனை வருடங்களை கடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அதை கடந்திருக்கு. பிஎம் ஸ்வநிதின்ற ஸ்கீம். சரிங்களா, இதோட ஃபுல் ஃபார்ம் த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதின்றதான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். இது வந்து 2019 கோவிட் சமயத்தில் வந்து வியாபாரிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்களா, தெருவோர வியாபாரிகள், அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் இது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஜூன் 2020 வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இது வந்து அண்டர் மினிஸ்ட்ரி, எந்த மினிஸ்ட்ரிக்கில் வரும் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். சரிங்களா, நகர்ப்புற வீட்டு வசதி துறை கீழே வந்து வரும். சரிங்களா, இதில் வந்து லோன் வந்து அதிகபட்சம் வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட். அடுத்த கொஸ்டின் என்னன்னா ஹூ ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் விமன் ஸ்னைப்பர் ஆஃப் தி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இன் 2024. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய ஃபர்ஸ்ட் விமன் ஸ்னைப்பர் யார் பார்த்தீங்கன்னா சுமன் குமார்ன்றதான். சரிங்களா, இப்போ வந்து அதுக்கடுத்து
இந்த ஃபஸ்ட் டைமில் வரக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரயில்வேல ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கொஷின். நீங்கள் எந்த ஷிஃப்ட் கொஷின் எடுத்து பார்த்துக்கோங்க. ஜிகேல வந்து ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை இல்லாமல் ஒரு கொஷின் இருக்கவே இருக்காது. இல்லை, அதுலேயும் ஃபஸ்ட்டு ஃபீமேல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தனியாக சர்ஜில்ன்றவங்க ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஆஃபீஸர் டு லீட் மேல் கண்டின்ஜென்ட் அட் தி ஆர்மி டே பரேட். அது குடியரசு தின விழாவின் போது வந்து இந்த பரேட் நடத்துவாங்க இல்லையா, இந்த பரேட் நடத்துல இந்த தனியா செர்ஜில்ன்றவங்க தான் ஆண்கள் படைக்கு வந்து தலைமை தாங்கிய முதல் பெண் ஆஃபீஸர் யார் பார்த்தீங்கன்னா இந்த தனியா செர்ஜில். அடுத்து ஷாலிஷா தாமின்றவங்க யார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் டு கமாண்ட் காம்பேக்ட் யூனிட். அதாவது ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை வந்து வழிநடத்தக்கூடிய ஃபர்ஸ்ட்டு விமன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் யார் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் யூனிட். காம்பேக்ட் யூனிட்னா வந்து திருப்பி தாக்குதல் நடத்துவாங்க இல்லையா, அதுதான் வந்து காம்பேக்ட் யூனிட் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தலைமை ஏற்றக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் யார் பார்த்தீங்கன்னா சாலிஜா தாமி. அடுத்து பிரேர்னா தியோஸ்தலேன்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் விமன் ஆஃபீஸர் டு கமாண்ட் அண்ட் இந்தியன் நேவல் வார்ஷிப். இவங்க வந்து ஏர்ஃபோர்ஸில் கமாண்ட் பண்ணுறவங்க யார் பார்த்தீங்கன்னா சாலிஜா தாமி. அதே நேரத்தில் நாவல் போர்க்கப்பலை வந்து வழி நடத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் யார் பார்த்தீங்கன்னா பிரேரணா தியோஸ்தலே. அடுத்து லெப்டினன்ட் ஜெனரல் புனிதா அரோரான்றவங்க ஃபர்ஸ்ட் விமன் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ். இந்திய ஆர்ம்டு ஃபோர்ஸ் எப்படி சொல்கிறது, ஆர்ம்டு ஃபோர்ஸ்னால் துணை ராணுவம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, துணை ராணுவ படைகள், அதுதான் ஆர்ம்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு விமன் 3 ஸ்டார் ரேங்க் வாங்கினா ஃபஸ்ட்டு விமன் 3 ஸ்டார் ரேங்க் வந்து ப்ரொமோட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் யார் பார்த்தீங்கன்னா புனிதா அரோரான்றவங்க தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா in September 2024 the World Health Organization officially recognized which of the following as the first country in the world to eliminate leprosy. அது தொழுநோயை ஒழித்த முதல் நாடாக வந்து அறிவிக்கப்பட்ட நாடு WHO உலக சுகாதார அமைப்பெல்லாம் அறிவிக்கப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டான்றதான் கரெக்டான ஆன்சர். 2024 பொறுத்த வரைக்கும் தொழுநோய்க்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஹான்சின்ஸ் டிசீஸ். சரிங்களா, இதை வந்து உருவாக்கக்கூடிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரேன்றதான் உருவாக்கக்கூடிய பாக்டீரியா, தொழுநோயை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா. இந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 7th April 1948 உருவாக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய ஜெனீவா நகரத்தில் இருக்குது. இந்த 7 ஏப்ரல் தான் வந்து உலக சுகாதார தினமாக வேர்ல்டு ஹெல்த் டே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதோடைய தற்போதைய WHO தற்போதைய டைரக்டர் ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா டெட்ரோஸ் அதோனம்ன்றவர் தான். அடுத்து இந்தியா வந்து நிறைய டார்கெட் வந்து நிறைய நோய்களை வந்து ஒழிக்கிறதுக்காக நிறைய டார்கெட் இயர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இந்தியா ஒழிக்கணும்னு சொல்லி முன்னுடைப்போட வந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்தியா டார்கெட் டு எலிமினேட் லெப்ரசி வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து இந்தியா டார்கெட் வந்து எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 2027 வந்து இந்தியாவில் வந்து தொழுநோயை ஒழிக்கிறதுக்கு வந்து இந்தியா வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மலேரியா வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து 2023 வந்து டார்கெட் இயரை வந்து செட் பண்ணியிருக்காங்க. மலேரியா வந்து அடுத்து டிபி வந்து ஒழிக்கிறதுக்கு டியூபர்குலோசிஸ் ஒழிக்கிறதுக்கு வந்து இந்த வருஷம் 2025 வரைக்கும் டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த சிக்கிள் செல் அனிமியா கதிரறிவால் ரத்த சோகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நோய் வந்து டார்கெட் இயர் என்ன பார்த்தீங்கன்னா 2047. அதுக்குள்ளே வந்து இந்தியா எலிமினேட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. மலேரியா டே வேர்ல்டு மலேரியா டே வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னா April 25 வந்து கொண்டாடுறாங்க. வேர்ல்டு டிபி டே வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னா March 24 வந்து கொண்டாடுறாங்க. இந்த சிக்கிள் செல் அனிமியா வந்து இந்த டே வந்து என்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சிக்கிள் செல் டிசீஸ் டே வந்து என்னை கொண்டாடுறாங்கன்னா June 19. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்கிள் செல் அனிமியா வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரீசன்ட் பாஸ்டில் வந்து ரொம்பவும் ஃபேமஸாக இருந்துச்சு. சரிங்களா, ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.